மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் கூட கிறிஸ்தவராக இருப்பதென்றால் என்ன என்ற கேள்வியை முன்வைத்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கிறிஸ்தவராக இருப்பதென்றால் ஒரு கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கை வாழ்வது, இல்லைன்னா கிறிஸ்தவ வேதாகமும் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளின்படி சில காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வது என்ற அளவிலே நின்றுவிடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெளிவாக வேதம் சொல்லுவது கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை. கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ்வதற்கு குறைவாக வேறு எவ்வளவு காரியங்கள் நாம் செய்தாலும் அவை தேவனுடைய பார்வையிலே ஒன்றும் இல்லை என்பதுதான் வேதம் கூறுகிற உண்மை. நாம் கிறிஸ்துவை நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, அன்பு வைத்து, பற்று வைத்து, பாசம் வைத்து நிறைய காரியங்களை செய்யலாம். நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு, ஆண்டவர் மேலே நம்ம வைத்திருக்கிற மரியாதையை, கனத்தை நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி காண்பிக்கிறதுக்காக so many things we can do. ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஆண்டவருடைய அந்த அடிப்படை அந்த ஆலோசனைக்கு குறைவாக என்ன செய்தாலும் அதனால் ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாது. நாம் ஜெபம் பண்ணலாம், ஆராதனை செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அடிப்படை தேவை ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்கு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ பெற்றுக்கொள்ளணும். முதலாவது என்ன செய்யணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நாம் ஒருவேளை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து அப்படியே வந்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவ ஒரு பக்தி வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேலே விசேஷமாக நாம் விசுவாசம் வைத்து, அவர் நமக்கு அவசியம், அவர் நமக்கு தேவை, அதுக்காக தான் அவர் கொடுக்கப்பட்டார் என்கிறத உணர்ந்து அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. மற்றபடி நம்ம எவ்வளோ பைபிள் படித்தாலும் ஆண்டோடைய பார்வையில் அது ஒன்றும் இல்லைங்கிறதா பைபிள் சொல்லுகிற விஷயமா இருக்குது. இன்னும் 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நம்முடைய அழைப்பு என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன? ஏதோ ஜெபம் பண்ணோம், பாட்டு பாடணும், துதி செய்தோம், சோத்திரம் பண்ணோம், காணிக்கை கொடுத்தோம், ஊழியம் பண்ணோம், மிஷினரி ஸ்தாபனங்களை சப்போர்ட் பண்ணோம், ஊழியங்களுக்கு உதவி செய்தோம், அந்த அளவில் நிற்குதா? இல்லை. நம்முடைய கால் என்ன? நம்முடைய அழைப்பு என்ன? அந்த வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை ஆராதிக்கணுங்கிறது வேற, தொழுது கொள்ளணுங்கிறது வேற, கிறிஸ்துவை குறித்து புகழ்ந்து பாடணுங்கிறது வேற. இங்கே என்ன சொல்லுகிறது வசனம்? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கணும். அப்போ we have to have a fellowship with Christ. அதைத்தான் யோவான் 15 வாசிக்கலாம். நாம் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, I am the true vine, நான் உண்மையான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கணும்? என்னோடு இணைந்திருக்கணும். அப்போ அவரை நம்ம பெற்றால்தான் அவரோட ஐக்கியமாக இருக்க முடியும். கோயிலில் ஒரு கடவுள் இருந்து ஆராதனை பண்ணலாம். நாம் எல்லாம் நம்புகிறோம்ல, கோயிலில் கடவுள் இருக்கிறாருன்னு, சபையில் கடவுள் இருக்கிறார், ஆலயத்தில் கடவுள் இருக்கிறான்னு. அதனால் என்ன? ஆராதனை பண்ணலாம். ஆனால் நம்முடன் ஆண்டவர் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவரோட ஐக்கியமாக இருக்க முடியும். எபேசியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கூட, விசுவாசத்தினாலே நாம் கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற, அப்போ த்ரூ ஃபெய்த். அப்போ ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும், அவர் நம்மோடு இருக்கிறவராக விசுவாசிக்கணும். இதைத்தான் யோவான் 3:16 துவக்கத்தில் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன விசுவாசிகள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபட இவ்வளவாய் அவரை தந்தரளி. அப்போது நாம் வேறு என்ன பெற்றாலும் இயேசு கிறிஸ்துவை பெற்ற நிச்சயத்தை பெறவில்லை என்றால் உண்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை. பெரும்பாலும் பக்தி வாழ்க்கை என்பது காட்லி லைஃப், அதான் ஒரு டிவோஷனல் லைஃப். அப்படி பார்க்கும் பொழுது அது பிரமாணங்கள் சார்ந்தது. பிரமாணங்கள்னால் நமக்கு பைபிள் இருக்குது இல்லையா? பைபிள் இப்போ எல்லாம் நிறைய சத்தியம் இருக்குது, போதனை இருக்குது, நமக்கு எல்லா விதமான ஃபண்டமெண்டல்ஸ்கள் இருக்குது.
பக்தி முறைங்கிறது பிரமாணங்கள் சார்ந்தது. அதாவது பிரமாணங்களை படித்து, வேத பிரமாணங்கள், வேத சத்தியங்கள், வேத வார்த்தைகள், அவைகளை படித்து அதன் அடிப்படையில் நாம் சில காரியங்களை பக்தியாக செய்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுகிற அதுவல்ல. பிரமாணங்களை சார்ந்த ஒரு வாழ்க்கையில் பிரசன்னம் சார்ந்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பைபிளை படித்து நம்ம சில காரியங்களை செய்கிறது இல்லை, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தோடு வாழ்ந்து சில காரியங்களை செய்கிறது. அப்போ primarily we need the presence of God, the fellowship of God, the fellowship of Christ. பல நேரங்களில் நம்முடைய பக்தி எதில் இருக்குதுன்னா, பைபிளை படிக்கிறோம், அதில் சில உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சில அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சில கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சில கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சில யோசனை சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் அப்படியே செய்கிறோம். பிரசன்னம்ங்கிறது நம்மோடு இருக்கிற அவரை நாம் அறிந்து அதன் மூலமாக செய்கிறது. இதைத்தான் கொலோசியர் 1:10 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பிரமாணத்தின் வாழ்க்கைன்னு சொன்னால், அதாவது பைபிளை படித்து வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன, கிறிஸ்துவோடு, பைபிள் கூறுகின்ற கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சிங்களா, அவருக்கு ஒரு மெய்ட் சர்வெண்ட் ஒருத்தங்க வேலைக்கு வராங்க. வரவள்ள அவர் என்ன செய்யணும்? வீட்டெல்லாம் பெருக்கணும், ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும், அப்படி தானே? அதாவது லிஸ்ட் ஆஃப் டூஸ், இதில் என்னென்ன செய்யணும், என்ன, ஒரு வீடெல்லாம் துடைக்கணும், பெருக்கணும், பொருட்களெல்லாம் ஒழுங்காக வைக்கணும், அப்புறம் அந்த தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்யணும், துணி துவைக்கணும், காய போடணும், அயன் பண்ண கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒர்க்ஸ், புரிஞ்சுங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு என்னென்ன வேலைகள் என்ன செய்யணும், அப்படி செஞ்சால் உனக்கு நான் என்ன செய்வேன், சம்பளம் தருவேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான்னு சொன்னால், அவருக்கு இந்த லிஸ்ட்டை கொடுத்து அதன் அடிப்படை அந்த ஆள் என்ன பண்ணுவார், ஒரு வேலைக்காரின்னு வச்சிங்களா, அந்த வேலைக்காரன் அந்த வேலை செய்வான். இது என்ன வாழ்க்கை? ஒரு வேலைக்கார வாழ்க்கை. ஒருவேளை அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இருப்போம், கல்யாணம் பண்ண பிறகும் அவருக்கு இந்த வேலையெல்லாம் தேவைப்படும். அப்படி தான் நான் வீட்டெல்லாம் பெருக்கணும், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், துணியெல்லாம் துவைச்சி வைக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. இதுக்கெல்லாம் அவர் பேப்பரில் எழுதி கொடுப்பாரா? திருமணமாகிட்டு வந்த உடனே அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி, இதெல்லாம் டெய்லி நீ செஞ்சால் தான் நான் என்ன செய்வேன், வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடுவேன், பொருள் வாங்கி போடுவேன், புடவை வாங்கி தருவேன், இப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? இல்லை. அப்போ மேரி பண்ணிட்டாங்கன்னா ஒன்றா இருக்கிறது, தேர் டுகெதர். அப்போ ஒன்றாக இருந்து பேசி பழகி ஒருவருக்கு ஒரு நாள் ஐக்கியம் வைத்து, இவர் அவங்களுக்கு தேவையானதை செய்கிறாரு, அவங்க இவருக்கு தேவையானதை செய்கிறாங்க, தே ஆர் லிவிங் டுகெதர். அப்படி தானே? ஒரு வேலைக்காரியை வைத்து இவர் தன்னுடைய தேவைகளை சந்தித்த விதம் வேற, ஒரு மனைவியோடு வாழ்கிற பொழுது வேற. அப்போது மனைவி என்பவள் என்ன செய்கிறதில்ல, கொடுக்கப்படுகிற, அதாவது ஒரு சட்டத்திட்டம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு லிஸ்ட் ஆஃப், அதாவது என்ன ஒர்க்ஸ், அதை வைத்து செய்கிறதில்ல. பிரசன்னத்தில் வாழ்கிறாங்க, சமூகத்தில் வாழ்கிறாங்க, ஐக்கியத்தில் வாழ்கிறாங்க. அப்படி தானே? அதே போல தான் இப்போ நாம் தேவனுக்கு வேலைக்காரல் மாதிரி இருந்தோன்னு சொன்னால் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ பைபிளை தேடுவோம், என்னென்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், செய்வோம், அப்புறம் பைபிள் படிக்கணும், செய்வோம், கோயிலுக்கு போகணும், செய்வோம், கம்யூனியன் எடுக்கணும், செய்யணும், அப்புறம் காணிக்கை கொடுக்கணும், செய்வோம். இதெல்லாம் செய்வோம்ல. இதெல்லாம் எதுலேருந்து இப்போ செய்கிறோம்? போதனைகளை கேட்டு செய்கிறோம், உபதேசங்களை கேட்டு செய்கிறோம், பைபிளை படித்து செய்கிறோம். ஆனால் அதே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கிறபடினாலே அவரை அறிகிற அறிவை பெறுவோம் இல்லையா? we will know him, அவரை அறிவோம். அப்போ அவருக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் பைபிள் படிக்கணும், பிரசங்கம் கேட்கணும், போதனை கேட்கணும். ஆனால் இப்படி கேட்டதன் விளைவாக நமக்கு என்ன அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அறிவுரைகளை மட்டும் பின்பற்றிட்டு வாழ்ந்தால் அது வெறும் பக்தி வாழ்க்கை. ஆனால் அவரோடு நாம் சேர்ந்து வாழ்கிற பொழுது பைபிளையும் படித்து பின்பற்றுவோம். ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே என்ன செய்யணும் செய்யக்கூடாது தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொல்கிறதெல்லாம் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? நேற்றுக்கு பிரசங்கம் பண்ணதெல்லாம் புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுதுங்க அப்படி நீங்கள் யாராவது சாட்சி சொல்கிறது சரியாக இருக்கு, தயாராக இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, நேற்றுக்கு என்ன பேசுகிறீங்க, எனக்கு நல்லா விளங்குச்சுது அப்படி யாராவது ஒரு சாட்சி சொல்லுவீங்களா? யார் சொல்லுவீங்க? மைக் வச்சுருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஒரு மைக் கொடுங்க. யாராவது யார் சாட்சி சொல்லுவீங்க? என்ன அவன் என்ன நான் சொல்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி தானே?
எனக்கு புரிஞ்சுட்டுங்க, அடுத்த பகுதியை சொல்லுங்கள் அப்படி சொன்னால் நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு நம்ம போகலாம். யாருக்கு புரிஞ்சுது சொல்லுங்கள்? இந்த பக்கத்தில் யாருக்காவது புரிஞ்சுதுக்கா? எனக்கு புரிஞ்சுதுங்க, நான் இதை சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லுங்களா? அப்படியே உட்காந்துருக்குற. இப்போ தான் சொன்னீங்க புரிஞ்சுதுன்னு. புரிஞ்சா சொல்லுங்கள். புரிஞ்சுது, ஆனால் சொல்கிற அளவுக்கு ரெடியாக இல்லை. யாருக்கு புரிஞ்சுது? இங்கே யாராவது சொன்னப்பறம் தான் அடுத்த கட்ட பிரசங்கம் தொடரும். புரிஞ்சவங்க யாருமே இல்லையா? எல்லாம் சிரிக்கிறீங்க. சரி, யாரும் ஆயத்தமாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன், நீங்கள் கேட்டே உட்காந்துன்னு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன உள்வாங்கி இருக்கிறீங்க, என்ன புரிஞ்சிட்ருக்கிறீங்க, என்ன அறிஞ்சிட்ருக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆக நீங்களும் பேசலாம். யாருக்கா கேள்வி இருக்குதா? நீங்கள் இப்போ கூட கேட்கலாம். யாருக்கா கேள்வி இருக்கா? எங்களுக்கு அந்த வழக்கெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் வழக்கமாக இப்படி பிரசங்கம் கேட்டு முடிச்சுட்டு போவோம், நீங்கள் கேள்வி அப்படியெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறீங்களா? ஒரு அம்மா எழுப்புறாங்களே, என்னமோ கேட்க போகிறாங்களா? யாருக்கா கேள்வி இருக்கா? இந்த பக்கம் இருக்காது, ஒருத்தருக்கும் கேள்வி இல்லை. ஒன்றும் தப்பு கிடையாது. கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு அடுத்த பகுதி என்ன செய்யலாம்? அல்லேலூயா. எதுக்கு சொன்னீங்க? எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? அது ஒரு வழக்கம். சரி, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்போ நான் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு மனசுக்குள்ளே என்ன செய்கிறேன், வச்சுக்கிறேன். ரைட். இப்போது என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பைபிளில் இருக்கிறதெல்லாம் படித்து போதனைகளை கேட்டு அதில் கொஞ்சம் காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறதில்ல. அதுவும் வேணும். ஆனால் முக்கியமாக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. நான் கிறிஸ்துவ பெற்றிருக்கிறேன்னா? கிறிஸ்துவ ஆராதிக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்கும். கிறிஸ்துவ தொழுது கொள்கிறேன், கிறிஸ்துவை ஜெபிக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன், கிறிஸ்துவ மையப்படுது, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? டு யூ ஹேவ் கிரைஸ்ட்? இயேசு இருக்கிறாரா உங்களுக்குள்ள? அதான் கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே விடையை தேடிக்குங்க. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முதலாவது கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பிரசன்னத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய சமூகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. எனவே தான் 2 தீமோத்தேயு 1 12 வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. எப்படி அறிகிறாரு? பைபிள் படித்து அறிஞ்சதில்ல, தனக்குள்ளே என்னுடன் வாழ்கிறவரை நான் அறிகிறேன், என்னுடன் பழகிறவரை நான் அறிகிறேன், என்னுடன் இருக்கிறவரை அறிகிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், ஃபார் ஆல். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாரோ அவர் எல்லாரும் இயேசுநாதரை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை, நமக்குள்ளே ஆண்டவர் வந்து வேலை செய்வார். சரி, இப்போது இந்த 2 விதமான அனுபவம் இருக்குன்னு உங்களுக்கு சொன்ன. ஒன்று, பிரமாணங்கள் சார்ந்த பக்தி. தான் பக்தி வாழ்க்கை. இது எல்லா மதத்திலையும் இருக்குது. இந்து மதம், ஜைன மதம், சீக்கிய மதம், அப்புறம் இஸ்லாமிய மதம், எல்லா மதங்களையும் அவங்கவுங்க மதத்துக்குன்னு சில வித போதனைகள் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஒழுங்குகள் இருக்குது, பூஜை முறைகள் இருக்குது, வழிபாடுகள் இருக்குது, நாம நமஸ்காரங்கள் இருக்குது. அவங்க எல்லாரும் அவங்கவுங்க மதம் சொல்லி கொடுக்கிறத என்ன செய்வாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னால், புதிய ஏற்பாடு எப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாமே இதை இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படி சொல்லப்பட்டல்ல. நம்முடன் இருந்து நாம் எப்படி செய்யணும் சொல்லுகிற ஒரு ஆண்டவரை பெற்றுக்கிறோம். அதை பிரமாணம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் சார்ந்த வாழ்க்கை. பிரமாணத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இல்லைன்னா நாம் நம்மை கிறிஸ்தவர்னு சொல்லலாம். ஏன்னா ஜனநாயக நாட்டில் we have all the fundamental rights. நாம் நம்மளை கிறிஸ்தவன் சொல்கிறவங்கள யாரும் என்னன்னு கேட்க முடியாது. அப்படி தானே? கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் கிறிஸ்தவன் சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளத்தை தேடுவார். என்ன? கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவரை பெற்றுக்கொண்டீர்களாம். அந்த மாதிரி பெறாத நிலையில் நாம் பக்தியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம், தொழுது கொண்டு இருக்கிறோம். இதனால் என்ன விளைவுன்னு பார்க்க போகிறோம். தெளிவாக சொல்கிறதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பக்தர்களுக்கு அல்ல, புத்திரர்களுக்கு.
நாம் எவ்வளவுதான் பக்தியை காட்டினாலும் அதனால் we will not be eligible for the blessings of God. புத்திரர்கள், ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை யாருக்கு வச்சிருக்கிறாரு? ரோமர் 8:10 சொல்லுகிறது, அப்பா ஐயா சாமி அப்படி இல்லை, ஐயா சாமி எல்லாம் கிடையாது, சாமி எல்லாம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ரோமர் 8:17 நீங்கள் மறக்கவே கூடாது ஒருபோதும். அது என்ன சொல்லுதுன்னா, நீ பிள்ளையா இருந்தா சுதந்திரவாளி, பக்தனாக இருந்தா என்பதல்ல. பக்தன் என்ன தெரியுமா? உங்களுக்கு நேற்றை சொன்ன திரும்ப சொன்னால் உங்களுக்கே சலிப்பாக இருக்கும். இந்த மனுஷன் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு கிடக்கிறாரு. பக்தனாக கூட பைபிள் படிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, பாட்டு பாடுறது, இதை ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். பிள்ளையா இருப்பது என்பது பிறந்திருக்கணும், பிறந்தாதான் பிள்ளை, அப்படித்தானே? எனவே தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டான், தேவனையும் பார்க்க மாட்டான். நிக்கோதேம் ஒரு பக்கா ஜென்டில்மேன், ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு பெரிய பக்திமான், வெரி குட் காட்லி பர்சனாலிட்டி. ஆனால் அந்த மனுஷனுக்கு வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், unless one is born again he cannot see the kingdom of God, he cannot enter into the kingdom of God. அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் பக்தர்களுக்காக வைக்கவில்லை, பக்தியோடு வாழ்கிறவர்களுக்காக வைக்கவில்லை, புத்திரர்களுக்காக வைத்திருக்கிறார். புத்திரர்களாக இருக்க வேண்டாம், பிறக்காம புத்திரராக முடியாது. எனவே முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய மறுபிறப்பை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய மறுபிறப்பை பெறாவிட்டால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய நேத்திக்கு உங்களுக்கு நான் சொன்னேன், முதலாவது நம்முடைய பக்தியை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டார், அதை அப்ரூவ் பண்ண மாட்டார், அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். நம்முடைய பக்தி ஆண்டவரால் புறக்கணிக்கப்படும். ஏனென்றால் அவர் விரும்புகிற பக்தி என்னவென்றால், தேவன் நமக்காக கொடுத்த கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டு தேவ ஐக்கியத்தோடு வாழ வேண்டும். தேவ பக்திமான் என்கிற ஒரு அடையாளத்தோடு அல்ல, தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்ன நடக்கும்னு சொன்னால், நம்முடைய பக்திக்கு பலன் கிடைக்காது. நம்முடைய பக்திக்கு என்ன கிடைக்காதுன்னா, பலன் கிடைக்காது. நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஜெபம் பண்ணுற அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது, பலன் கிடைக்காது, ஃப்ரூட்ஸ் இருக்காது. பலர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறோம் தெரியுமா, எவ்வளோ ஜெபம் பண்ணி எவ்வளோ உபவாசம், ஒன்றும் கிடைக்கலையே. அதற்கு ஒரு காரணம் எதுவாக இருக்கலாம்? கிறிஸ்துவை உடையவர்களாக இராமல் கிறிஸ்துவின் மேல் பக்தி உடையவர்களாக மட்டும் ஜெபிக்கிறது. ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணால் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன், பைபிள் படித்த ஆசீர்வாதம் தருவேன், கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் தருவேன், மிஷனரி ஸ்தாபனங்கள்லாம் ஆதரித்தா உனக்கு ஆசீர்வாதம் தருவேன் சொல்லலை. ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னாரு? கிறிஸ்துக்குள்ள. எபேசியர் 1:3 அங்கே என்ன பார்க்குறோம்? கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை இப்போ சகல ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டதுனால நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கே போய் தேட வேண்டியிருக்கிறது? we have to seek all our blessings in Christ. அப்போ அந்த கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கணும். அப்படி பெறாவிட்டால் அந்த பக்தியினால் நமக்கு கிடைக்க வேண்டிய தேவ திட்டத்தின்படியான ஆசீர்வாதங்கள், அந்த ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளாமல் வெறும் கிறிஸ்தவ பக்தியில் வாழ்ந்தால் இந்த பக்தி வாழ்க்கையே நமக்கு ஒரு அடிமைத்தனமாக மாறிடும். இட் வில் பிகம் எ ஸ்லேவரி, ஒரு பாண்டேஜ். பாவ அடிமைத்தனம்னு ஒன்று இருக்குது. அது பாவம்னா தப்பு தவறு செய்கிறது, தவறாக வாழ்கிறது, தவறாக சிந்திக்கிறது, தவறான பல காரியங்கள் செய்யாது, பாவ அடிமைத்தனம். த பாண்டேஜ் ஆஃப் சின், த ஸ்லேவரி ஆஃப் சின். இன்னொன்று என்ன தெரியுமா? பக்தி அடிமைத்தனம். பக்தி அடிமைத்தனம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபம் பண்ணுவோம், பயன் இல்லை. ஆராதனை பண்ணுறோம், பயன் இல்லை. கொஞ்சம் ஒழுங்கு முறையெல்லாம் வாழ்ந்து பார்க்குறோம், பலன் இல்லை. உபவாசம் இருக்கிறோம், பலன் இல்லை. நம்ம ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய காணிக்கை கொடுக்குறோம், பலன் இல்லை. பொருத்தனை பண்ணுறோம், பலன் இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பலனும் இல்லாவிட்டாலும் நாம் வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினால, ஸ்பிரிச்சுவல் லைஃப்னால, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த்னால, ஈவன் தோ we do not get any benefits from God, we are not stopping coming to the church. சபைக்கு வர்றது நிறுத்தலை. ஏன் தெரியுமா? என்ன காரணம் சொல்லுங்க? பக்தி வைராக்கியம்னு சொல்லுவோமோ. எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் வாரம் சர்ச்சுக்கு வரேன். எனக்கு நான் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, ஆனாலும் என்ன செய்யணும்? ஐ எம் ப்ரேயிங். நான் என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணுறேன்.
நான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல, ஆனாலும் கர்த்தருக்கு கொஞ்சம் பயந்து பயந்து வாழ்கிறேன், காலேஜை கொஞ்சம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் ஆஸ் யூஷுவல் செய்கிறேன், கம்யூனியன் எடுக்கிறேன். இது என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு நன்மையும் கிடைக்காத பொழுதிலும் நான் இதெல்லாம் ஏன் செய்கிறேன்னா, ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டிட்டேன். எலி பொறிக்குள்ளே மாட்டினது மாதிரி இந்த பக்திக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். இந்த பக்திக்குள்ளே மாட்டிக்கிட்டதுனால எனக்கு பலன் இல்லாவிட்டாலும், எனக்கு எந்த விதமான நன்மை இல்லாவிட்டாலும், எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் இந்த பக்தியை விட்டு வெளியே போக முடியல. சர்ச்சுக்கு வராமல் இருக்க முடியல. சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்குது. கம்யூனியில் கலந்துக்கலன்னு சொன்னால் மனம் உறுத்திக்கிட்டே இருக்குது. காணிக்கை கொடுக்கலன்னா நமக்கு ரொம்ப அன்னீசியாக இருக்குது. பக்தி அடிமைத்தனம். என்னது? ஸ்லேவரி ஆஃப் பைட்டி, அதாவது ஒரு பக்தி அடிமைத்தனம். பாவ அடிமைத்தனத்தில் இயேசுநாதர் மீட்க வந்தார். அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலைன்னா இன்னொரு அடிமைத்தனம். என்ன அடிமைத்தனம்? பக்தி அடிமைத்தனம். ஒரு நன்மையும் பெறாவிட்டாலும் ஆராதனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு நன்மையும் பெறாவிட்டாலும் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு நன்மையும் பெறாவிட்டாலும் பல ஸ்தாபனங்கள் உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னும் எத்தனை பேர் எனக்கே தெரியும், நிறைய பேர் மிஷனரி ஸ்தாபனங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் சந்தோஷத்தில் பண்ணுறாங்க, பக்தியோடு பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அந்த ப்ரமோஷன் செக்ரட்டரி கேட்குற வேலை நாம் என்ன பண்ணுறதில்ல, இல்லைன்னு சொல்கிறதில்ல. ஏன் தெரியுமா? கொடுத்து ஒரு நன்மையை காணவும் இல்லை. எத்தனையோ வருஷமாக ஊழிய ஸ்தாபனங்களுக்கும் அமைப்புகளுக்கும் சபைகளுக்கும் இதுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கொடுத்தாலும் சொல்லிக்கிறது மாதிரிப்பட்ட நன்மை ஒன்றும் இல்லை. ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, தேவைகள் சந்திக்கப்படலை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஒரு நம்பிக்கை நிறைந்த ஜீவிதம் இல்லை. ஆனாலும் கொடுக்குற காணிக்கையை கொடுத்துட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? அடிமைத்தனம். சிக்கலுக்குள்ளே மாட்டியிருக்கிறோம். பக்தியை சரியாக டீல் பண்ணலாம், அதுவே நமக்கு ஒரு அடிமைத்தனம். ஜபத்தை விட்டு வெளியே போக முடியல, ஆராதனை விட்டு வெளியே போக முடியல, சர்ச்சுக்கு வராமலும் இருக்க முடியல. ஏன் தெரியுமா? ஒரு நன்மை இல்லாமல் இருந்தால் கூட சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் அடிஷ்னலாக கொஞ்சம் கஷ்டம் வந்துடக்கூடாதே. ஜெபம் பண்ணாமல் இருந்தால் ஆண்டவருக்கு டென்ஷனாகி ஏதாவது இன்னும் நம்ம மேலே கஷ்டத்தை வரவழைச்சிடக்கூடாது. இருக்கிற துன்பம் பத்தாதுன்னு ஜெபம் பண்ணாததுக்காக ஆண்டவர் ஏதாவது துன்பத்தை நமக்கு அனுப்பிடக்கூடாது. ஒரு பக்தி அடிமைத்தனம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் யாரும் சபைக்கு வராதனால ஆண்டவர் சங்கடப்படவே மாட்டார். சபைக்கு வரலையே, எனக்கு காணிக்க கொடுக்கலையே, என்னை நோக்கி ஜெபிக்கலையே, உபவாசிக்கலையே, எனக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலையே, அதிகாலை ஜெபம் பண்ணலையே, நடுகிறவு ஜெபம் பண்ண, இப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டாருங்க. என்ன கேட்பார் தெரியுமா? உனக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய குமாரனை நீ ஏற்றுக்கொள்ளலையே, நீ தேவ உறவோடு வாழவில்லையே. நாம் தேவ உறவோடு வாழாத பொழுது காணிக்க தரலையே, ஆராதனத்தை செய்யலையே, இதுக்கெல்லாம் ஆண்டவர் கவலைப்படவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவை பெறாதவர்களுடைய ஆராதனை ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களுடைய தொழுகையை ஆண்டவர் விரும்பவே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார். அவரை விசுவாசிப்பதற்கு நம்ம அழைக்கப்படுவோம். அவரை நம்ம பெற்றுக்கொள்ளாத பொழுதுக்கு ஆண்டவர் காணிக்க தரலங்கிறக்க நம்முடைய வருமானத்தில் கை வைக்கவே மாட்டார். ஆனால் நம்ம மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்குது. நாம் காணிக்க கொடுக்காத காலத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் நாம் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? இந்த மாதம் காணிக்க கொடுக்கல, கடவுள் என்ன பண்ணிட்டார்? அடிச்சிட்டார். ஒரு வாரம் கோயிலுக்கு போகலை, நான் நினச்சேன் சர்ச்சுக்கு போகலனால எனக்கு ஏதாவது நடக்கும், குறைஞ்ச வச்சு 2 பானை சட்டியாக என்ன செய்ய உடையும், கையில் இருக்கிற புல் கீழே விழும், ஏதோ ஒரு நஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறதே இல்லைங்க. ஆண்டவர் ஒன்று தான் பார்க்குறார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ரட்சிப்பின் அனுபவம் பெறாமல் இருந்தால், நாம் காணிக்க கொடுத்தாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார், கொடுக்காம இருந்தாலும் கண்டுக்க மாட்டார். நாம் சர்ச்சுக்கு வந்தாலும் கண்டுக்க மாட்டார், வராமல் இருந்தாலும் கண்டுக்க மாட்டார். நாம் ஜெபம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டார், பண்ணாமல் இருந்தாலும் கண்டுக்க மாட்டார். அப்போ ஆண்டோடைய பிரைம் கன்சர்ன் இங்கே இருக்குது. இப்போ புரிஞ்சுதான் நான் பேசுகிறது, சொல்கிறதெல்லாம் புரியுதில்ல? சரி, அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டோம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பெறவில்லை என்றால் நாம் பாவ அடிமைத்தனத்தோடு இன்னொரு அடிமைத்தனத்தை பெறுகிறோம். உலகத்தானுக்கு பாவ அடிமைத்தனம் மட்டும்தான். அவன் கர்த்தரை தன்னுடைய வாழ்வை ஏற்றுக்கொள்ளலாம், அவன் பாவம் மட்டும்தான் செய்கிறான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு 2 அடிமைத்தனம் இருக்குது. ஒன்று, ஒரு பக்கம் பாவ அடிமைத்தனம், இன்னொன்று பக்தி அடிமைத்தனம். பாவத்தையும் விட முடியலை, பக்தியும் விட முடியலை. ஞாயிற்றுக்கிழமை வராமலும் இருக்க முடியலை, தப்பாக வாழ்கிறதையும் நிறுத்த முடியலை. அதனால் நிறைய குடும்பங்களே சொல்லுவார், எங்கள் கணவர் செய்கிற ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னு சொன்னால் 6 நாள் அந்த மனுஷன் எப்படி மோசமாக வாழ்ந்தாலும்
7வது நாள் எங்கே போய்ட்றாரு? சர்ச்சுக்கு போய்ட்றாரு. அந்த ஒன்று தான், வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் 6 நாளும் தப்பு பண்ணிவிட்டு 7வது நாள் கோயிலில் வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து நாம் சந்தோஷப்படுறோம். இது இந்த ஒரு விஷயத்துலையாவது கர்த்தருக்கு பிரியமாக செய்கிறாருன்னு. ஆனால் ஆக்சுவலி ஆண்டவர் எப்படி பார்த்துப்பார் தெரியுமா? 6 நாளும் தப்பு பண்ணிக்கிட்டு 7வது நாள் கூட அதை உணராதபடிக்கு கடமைக்கு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கடா பாவி அப்படிம்பார். மனைவி என்ன நினைப்பா? சரி, மனுஷன் அப்படி இப்படிலாம் நடந்துக்கிறாரு, இப்படிலாம் பேசுகிறாரு, இந்த கிட்ட பழக்கமெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் என்ன பண்ணுறாரு? கோயில் மாடு மாதிரி போயிடுறாரு. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட பைபிளே படிக்க மாட்டாங்க. ஆனால் கமிட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. வீட்டு வேலை கூட பார்க்க மாட்டாங்க, கோயில் வேலையை நல்லா பார்ப்பாங்க. சுற்றி வருவாங்க கோயிலில். ஆனால் ஜெபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, கர்த்தரை தேடுறது கிடையாது, கர்த்தருக்கு ஏறிட்டு உண்மையாக வாழணும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் எல்லா விஷயங்களும், வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்காம இருந்தாலும் இருப்பாரே ஒழிய சர்ச்சுக்கு தேவையானது செய்யாதவங்க என்ன செய்ய மாட்டார். ஏன் மனைவி என்ன நினைக்கிறாங்க? சரி, மனுஷன் வீட்டுக்கு தான் ஒழுங்காக இல்லை, சர்ச்சுக்கு ஒழுங்காக இருக்கார், அதை வச்சா நமக்கு எதாவது ஆசீர்வாதம் வருமா? அப்படி பார்த்தா அதுவும் இல்லை. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய எந்த பக்தி நடவடிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை என்பதை வேதாகமும் சொல்லுகிறது. ஆக முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பாவ அடிமைத்தனம் ஒரு பக்கம், பக்தி அடிமைத்தனம் இன்னொரு பக்கம், ரெண்டுலையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பாவத்திலிருந்து விடுவிக்க வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது பக்தி அடிமைத்தனமாகிறாது. பக்தி நமக்கு ஒரு விடுதலையை தரும். பக்தி வாழ்க்கை நமக்கு விடுதலை தரணும். நம்ம ஆராதனை பண்ணால் ஒரு சந்தோஷம் வரணும், ஜெபம் பண்ணால் ஒரு சந்தோஷம் வரணும், காணிக்கை கொடுத்தா ஒரு சந்தோஷம் வரணும். கர்த்தருக்கு பிரியமாக எந்த காரியங்களை செஞ்சாலும் we must be very happy. அந்த சந்தோஷம் இல்லாமல், அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனை பண்ணாலும் துக்கத்தோடு தான் ஆராதிக்கிறாங்க. ஆராதனை பண்ணுறத பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அழுதுகிட்டே ஆராதிப்பாங்க. சூத்திரம் சொன்னால் கூட அழுதுகிட்டே சூத்திரம் சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணாலும் அழுகதான், ஆராதனை பண்ணாலும் அழுகதான், சாட்சி சொன்னாலும் அழுகதான், எதுக்கு எடுத்தாலும் அழுதான். சந்தோஷங்கிறது மேட்டர் கிடையவே கிடையாது. அது என்னமோ ஒரு கிறிஸ்தவ ஸ்டைல் வர அப்படி இருக்குது. எல்லாம் அழுகையோடு செய்யணும், துக்கத்தோடு செய்யணும். ஒரு சாட்சி சொல்லுங்கன்னா, சாட்சின்னு என்னங்க அர்த்தம்? சந்தோஷமாக சொல்கிறதான் சாட்சி. சிலர் கொஞ்சம் அதை உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அழுக வந்துடும். ஆனால் சிலர் வேணும்னே அழுதுகிட்டே தான் சாட்சி சொல்கிறாங்க. நடந்தது நல்ல விஷயம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை அப்படி கண்ணை தொடச்சிக்கிறது. என்ன நடந்தது? நீ வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு கொடுத்துக்க, சந்தோஷமாக சொல்லு. நீ சொல்கிறத பார்த்தா வாடகை வீட்டுக்கு போல சொந்த வீடு கிடைக்கிறதே பெரிய ஒரு துக்கம் இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. யாரோ ஒருது வந்து என் பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, என் பொண்ணுக்கு வேலை கிடச்சிச்சுங்க அப்படின்னு அழுதுட்டு சொல்லுவாங்களா? சந்தோஷமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? அழுதுகிட்டே ஆராதனை, அழுதுகிட்டே ஸ்தோத்திரம், அழுதுகிட்டே காணிக்க, எல்லாம் அழுகையோடு செய்கிறாங்க. பக்தி அடிமைத்தனம். பிரமாணம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் பக்திக்கு அடிமையாகி விடுவீர்கள். பாவம் உங்களை அடிமைப்படுத்தும், பக்தி உங்களை அடிமைப்படுத்தும். பிரசன்னத்தில் வாழ்ந்தால் பாவத்துக்கும் விடுதலையாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு ஏற்ற காரியம் செய்கிற பொழுது யூ வில் ஹேவ் த ஃப்ரீடம், யூ வில் என்ஜாய் த ஃப்ரீடம். பக்தினால் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிற பொழுது நமக்கு கிடைக்க தவறுகிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? விசுவாசத்தினாலே, ரோமர் 1:14 என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The righteous shall live by faith. ஆனால் இது என்ன விசுவாசம் தெரியுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் அதாவது நீதிமான் வாழ்கிறது இதில் வாழ்கிறான், விசுவாசத்தில் வாழ்கிறான். பல நேரங்களிலே நாமும் நல்லா தான் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் அந்த விசுவாசம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம் என்ன? ரெண்டு விதமான விசுவாசம் இருக்குங்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பொதுவாக அறிந்து விசுவாசிக்கிறது. இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அவர் என்னுடன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையின் பின்னால் விசுவாசிக்கிறது. புரிகிறதா? இனி நிறைய கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் எந்த விசுவாசம் என்றால் ஒரு காமன் ஃபெய்த். அந்த காமன் ஃபெய்த்தை எங்கிருந்து பெற்றிருக்காங்கன்னா பைபிள்லேருந்து பெற்றிருக்கிறாங்க. நாம் அவரை நோக்கி வேண்டுதல் செய்தால், அவரை நோக்கி விண்ணப்பம் செய்தால், அவரை நோக்கி ஜெபித்தால், அவருக்கு காணிக்கை கொடுத்தால் அவர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார் அப்படிங்கிற, அதாவது கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள் துன்பங்கள் வந்துட்டு சொன்னால் அவரை நோக்கி கூப்பிட்டா என்ன செய்வார்? நமக்கு
ஆபத்து நாளிலே என்ன செய்ய, நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது அல்லவா. அதனால் இந்த மாதிரி நம்மால் முடியாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் முடியும்படி செய்வார். நம்மால் அடைய முடியாத காலம் ஆண்டவர் அடையும்படி செய்வார். நம்மால் நீக்க முடியாத வியாதிகளால் கர்த்தரால் நீக்க முடியும் பொதுவாக விசுவாசிப்பாங்க. இந்த பொதுவான விசுவாசம் எப்படி வந்ததுன்னா பைபிள்லேருந்து வந்தது. போதகர்கள் போதிக்கிறதுனால வந்தது. விசுவாசிங்கள். ஏதாவது நம்ம ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சிங்களா, நமக்கு தெரிஞ்சவங்களாம் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுவாங்க? ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனா பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரையும் பொதுவான காடாக இருந்தார், நம்பிக்கை வச்சாங்க. புதிய ஏற்பாடை பார்க்கும் பொழுது வித்தியாசம் இருக்குங்க. எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த விசுவாசங்கிறது கூட நாமாவே உருவாக்கிடுறதில்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவரே என்ன செய்கிறார், நமக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குகிறார். He is the author and finisher of faith. அவர் தான் பிகின் பண்ணுறாரு, அவர் தான் பர்ஃபெக்ட் பண்ணுறாரு. அதாவது வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு தேவையான விசுவாசம் நாமே உருவாக்கி கொண்டதல்ல. போதகளெல்லாம் விசுவாசிங்க நம்புங்க கர்த்தரை நம்புகிற கைவிடப்படாது சொன்னதுனால அல்ல, கிறிஸ்துவை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டதுனால அந்த கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்கிறார், என்ன சொல்ற, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர் சொன்னால் என்ன அர்த்தம்னா நிறைவேற்றுகிறவர், நிறைவுபடுத்துகிறவர், பூரணப்படுத்துகிறவர். He makes it perfect. He makes it complete. அப்போ இந்த விசுவாசங்கிறது ஆண்டவர் நமக்குள்ள பெற்றுக்கொள்ளுகிறவன். அதனுடைய விளைவான உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஊரில் ஒரு நல்லவர் இருக்கான்னு வச்சிங்களாம். ரொம்ப நல்லவர், ஏழைகளுக்கு உதவுகிறவர், படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறவர், வியாதியாக இருக்கிறவங்களுக்கு மருத்துவ சேவை செய்கிறவர், ஆதரவற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர், முதியோருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவர். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்ம ஊரில் இருக்கான்னு வச்சுக்கலாம், கேடிசி நகரில் இருக்கான்னு வச்சுக்கலாம். இவரை குறித்து நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சொந்தக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, உறவுக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஊர் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தால் இந்த மனுஷங்கிட்ட போன அவர் என்ன பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். இது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்காங்களே, எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய சர்ச் பீப்புள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பல பேர் சொன்னதை வச்சுட்டு என்ன பண்ணோம், அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போவோம். ஆனால் அவர் சொல்லுவார், நான் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் உண்மை தான், ஹெல்ப்பெல்லாம் கொடுக்கறது உண்மை தான், ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியலையே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களை எனக்கு தெரியாதே அப்படிம்பார். அவர் நல்லவர் தான், ஆனால் உங்களை அவருக்கு தெரியாது. அதாவது ஒரு பர்சனல் கான்டாக்ட் இல்லை, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ அந்த நல்லவரை நீங்கள் நம்பி ஒரு நல்லவரை பற்றி எல்லாரும் சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரவில்லை, ஒரு பண கஷ்டமோ வேற ஒரு கஷ்டமோ வரவில்லை, அவரே நம்பி போகிறீங்க. ஆனால் அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், உங்களை எனக்கு தெரியாத. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பாண்டிச்சேரியில், அப்போ என்னுடைய ஊழியத்தினுடைய துவக்க பகுதி தான், வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவரே தன்னை என்னிடத்தில் அறிமுகம் செய்து கொண்டார். நான் ஒரு ஊழியக்காரரு, எதுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் பாண்டிச்சேரியில் ஊழியர்களை தாங்குகிற ஒரு பெரிய ஆள் இருக்கிறார், எனக்கு அந்த பெரிய ஆள் யாருன்னு தெரியும். அவர் ஒரு தொழிலதிபர், அவர் நிறைய சர்ச்சஸுக்கு சப்போர்ட் பண்ணுவார், நிறைய ஊழியர்களுக்கு கொடுப்பார், மிஷன் ஸ்தாபனங்களுக்கு கொடுப்பார். இதை கேள்விப்பட்டு இவருங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர்கிட்ட போயிருக்கிறார். அவர்கிட்ட போனால், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, உங்கள் ஊழியங்களெலாம் நான் ஆதரிக்கணும், ஆனால் உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது, நீங்கள் ஒரு ஊழியக்காரர் என்று கூட எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லித்தான் தெரியும். நீங்கள் லோக்கலில் உங்களை தெரிஞ்ச யாராவது இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன், ஐ வில் கிவ் யூ சம் சப்போர்ட். அவர் என்கிட்ட வந்தார், ஐயா உங்கள் ஊரில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தேன், ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு ஃபண்டுக்காக வந்தேன், அவர் உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இதே பாண்டிச்சேரியில் தான் இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன், எத்தனையோ கஷ்ட நஷ்டம் வந்திருக்கு, எத்தனையோ தேவைகள் வந்திருக்கு, நான் ஒருபோதும் அவர்கிட்ட போய் என்ன செய்ததில்லை, உதவி கேட்டதில்லை. அதனால் உங்களுக்கு நான் அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களையும் நான் தூரத்தில் தான் தெரியும், உங்களையும் எனக்கு தெரியாது. அவர் என்னுடைய பத்திரிகை படிக்கிறவர், அந்த காண்டாக்டில் வந்தார். இப்போ நான் இதில் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த நல்லவரை இவருக்கு தெரிகிறது, ஆனால் அந்த நல்லவருக்கு இவரை தெரியலை.
புரிகிறதா? அப்போ ஏன் தெரியல, நேரடி தொடர்பு இல்லை. இவருக்கு நேரடி தொடர்பு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நிச்சயமாக நல்லது நடந்திருக்கும், அப்படித்தானே? அதுபோல் தான் பல நேரங்களிலே தேவனை நாம் பொதுவானவராக அறிந்திருக்கிறோம். பொதுவான நம்பிக்கைகளுக்கு பலன் கொடுப்பது இந்த புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் அல்ல. புதிய ஏற்பாடு முதலாவது நாம் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வேண்டும். தேவனுடைய பிள்ளையாகி அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் மூலமாகத்தான் ஆண்டவருடைய நன்மை பெற வேண்டும். விசுவாசிக்கிறதுங்கிறது பொதுவாக இருக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல என்னுடன் இருக்கிறவரை விசுவாசிக்கிறது. அதை தான் 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் அறிவேன். எப்படி அறிகிறார்? அவருக்குள் அவர் இருக்கிறார், அவரோடு அவர் இருக்கிறார், அந்த அறிவு. ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்துவை நாம் பெறணும், பெற்றுக்கொண்டு நம்பிக்கை வேணும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் எப்போ வருது தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு ஹார்ட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும், திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகும், திடீர்னு லங்ஸில் ப்ராப்ளம் வரும், திடீர்னு பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகும், திடீர்னு என்ன செய்யணும், ஃபேமிலியில் பிரச்சனை வரும், திடீர்னு பொண்ணுக்கு டைவோர்ஸுங்கிற லெவலுக்கு வரும். அப்போ தான் இவங்க விசுவாசம் வேலை செய்யும். அப்போ சொல்லுவாங்க, கர்த்தர் மேலே நல்ல விசுவாசம் வச்சிருக்கும் பிரதர், விசுவாசோடு ஜெபிக்க நிச்சயமாக அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், நிச்சயமாக இந்த வியாபாரத்தில் இருக்கிற கடனெல்லாம் நீங்கள், நான் நல்லா விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்? நல்ல விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நல்லது. ஆனால் இந்த விசுவாசம் என்பது எதற்காக முதலாவது கொடுக்கப்படுகிறது நமக்கு? என்னைக்காக உனக்கு லங்ஸில் இல்லைன்னா கிட்னியில் இல்லைன்னா ஹார்ட்டில் இல்லைன்னா ஹெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், அந்த நேரத்தில் விசுவாசிக்கிறதுக்கா? இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கிற சம்மந்தமாக விசுவாசிக்கிறதுக்கா? இல்லை வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் வருகிற பொழுது மறுபடியும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவோம் என்பதற்கு விசுவாசிக்கவா? இல்லை வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாது கஷ்டப்படுறவில்லை அப்போ விசுவாசிக்கிறதுக்கா? விசுவாசம் எதற்கு கொடுக்கப்பட்டது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்ப என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறதன் மூலமாக இவன் நீதிமானாக வாழ்வான், இவன் நீதியுடையவனாக வாழ்வான், இவன் உண்மையுடையவனாக வாழ்வான், இவன் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்வான், இவன் நல்மனசாட்சி உள்ளவனாக வாழ்வான். விசுவாசம் கொடுக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், உண்மை உத்தமமாக வாழ முடியும். பிலிப்பியர் 2:10 சொல்லுகிற கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் மாசற்ற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இதுக்குத்தான் விசுவாசம். இந்த பாவத்தை ஜெயிக்கிற விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் விசுவாசம் அப்ளை பண்ணுறதே கிடையாது, அதை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அப்படியெல்லாம் வாழ முடியுமா? உண்மையாக வாழ முடியுமா? நேர்மையாக வாழ முடியுமா? பொறுத்துக்கிட்டு வாழ முடியுமா? சகிச்சுட்டு வாழ முடியுமா? இச்சிக்காமல் வாழ முடியுமா? அப்படி கேட்டிருப்பாங்க. ஆனால் வியாதி வந்தால் விசுவாசிச்சுருவாங்க, நிச்சயமாக ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறோம். அப்போது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டவைகளுக்காகத்தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் தவறெல்லாம் கிடையாது. நம்முடைய வாழ்வில் நெருக்கடி வருகிற பொழுது அந்த நெருக்கடி தொடர்பான நேரங்களில் ஆண்டவர் செய்வான் விசுவாசம் நல்லதான். ஆனால் அந்த ஆண்டவர் நம்ப கூட இருக்கணும். நமக்கு கஷ்டம் வந்த நேரத்தில் ஆண்டவர் திடீர்னு நினச்சி இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் அப்படிங்கிறதில்ல. அந்த ஆண்டவரை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும். எனவே கஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் வி ஹேவ் டு டூ? ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து விடுவிப்பீராக, இந்த வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டத்தை மாற்றுவீராக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பீராக, இந்த பிசாசினால் பில்லிசுரனால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்குவதாக அப்படி ஜெபம் பண்ணுறதில்ல. முதலாவது ஆண்டவரே எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும், நீர் வந்து நான் உம்முடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன். அவர் வந்து நமக்குள்ள விசுவாசம் துவக்கி அந்த விசுவாசத்தை கொண்டு நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து நமக்குள் இல்லை என்றால் பொதுவான விசுவாசம் தான் இருக்கும். அந்த விசுவாசம் எப்பொழுதுமே சரீர ரீதியான நன்மைகளுக்காக மட்டும்தான் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தும். ஆவிக்குரிய ரீதியான காரியங்களுக்கு அது பயன்படுத்தவே படுத்தாது. எந்த ஒரு மனிதனுக்குள் இயேசு வந்திருக்கிறாரோ அந்த மனிதன்தான் தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக அந்த விசுவாசம் பயன்படுத்துவான். நான் உங்களுக்கு ஒரு தடவை பற்றி சொன்னேன். ஊரில் ஒரு நல்லவர், அந்த நல்லவர்கிட்ட உதவி கிடைக்கும், ரைட்டு தான். ஆனால் அந்த உதவியை தேடி செல்லுகிறவங்க அவங்க கஷ்டத்தை சொல்லி அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவருடைய உதவி கேட்பாங்க. ஒருவேளை அவர் கொடுக்கறது பில்லிங்காக இருக்கான்னு வச்சுக்கலாம், கொடுப்பார். கொடுக்கறதுனால என்ன நடக்கும்? இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு உதவி கிடைக்கும். ஆனால் இந்த பெரியவரோடு ஒருவர் வந்து நேரடியான தொடர்பு வைத்திருந்தால் அவருக்கு இன்னொரு நன்மை நடக்கும். என்ன நன்மைனா,
அந்த நல்லவர் ரொம்ப உண்மையானவர், நீதியானவர், ஒழுக்கமானவர், நேர்மையானவர், அன்பானவர், தாழ்மையானவர், அப்படிப்பட்ட நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, நல்ல பிஹேவியர்ஸ் இருக்குது, நல்ல ஆட்டிடியூட்ஸ் இருக்குது. இவரோட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டால் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? இவரை போல் நாம் என்ன செய்யலாம்? வாழணும். இவரை போல் நாமும் ஒழுக்கமாக வாழலாம், இவரை போல் நாமும் உண்மையாக வாழலாம், இவரை போல் நாமும் சகித்து வாழலாம். இது எப்பொழுது வருகிறது? அவருக்கு நமக்கு நேரடி தொடர்பு ஏற்படுகிற பொழுது. உதவிக்காக மட்டும் வருகிறவர்கள் இதை கவனிக்க மாட்டாங்க. உதவி கிடைச்சா சரிதான், வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்தா சரிதான் போவாங்க. ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்குள் வந்து அதனுடைய விளைவாக நான் யாரை விசுவாசிக்கிறேன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டம் வந்த உடனே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கஷ்டம் வந்த உடனே டெய்லி கோயிலுக்கு வந்துடுவார். கோயிலுக்கு வந்து ஆல்டர் பக்கத்தில் காலைல கொஞ்ச நேரம் திறப்பாங்க. அந்த கோயில் ஆல்டர் பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ணுவார். என்ன இப்படி பண்ணிக்கிட்டோன்னா, கர்த்தருடைய சமூகத்தை தேடி செல்லுகிறேன். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய தேடுகளுடைய இருதயமே வாழும் பைபிள் சொல்லுதில்ல. நான் டெய்லி போய் என்னுடைய பிரச்சனைக்கு ஆண்டுகிட்ட சொல்கிறேன். கோயிலில் வந்து ஜெபம் பண்ணுற ரைட்டு, ஏன் அவர் வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாரு? கோயிலில் வந்து ஜெபம் பண்ணுறாரு, ஏன் வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாரு? நீங்களே சொல்லுங்கள் ஆன்சர். இவருடைய காட் எங்கே இருக்கிறாரு? இவருடைய கடவுள் எங்கே இருக்கிறார்? யோசிக்கிறீங்க. நாம் எதையாவது சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நமக்கே வம்பு? அவருடைய காட் வந்து கோயிலில் இருக்கிறார். அவர் வந்து அவருடைய நம்பிக்கை கோயிலில் இருக்கிற கடவுள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ விரும்புகிறவர் இல்லையா? அதைத்தான் 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்கள் சொல்லுகிறது. 6:19 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். இப்போ கோயிலில் வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும் நம்புகிறோம். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறான்னு நாம் இருக்கிற இடத்துல ஏன் நம்ம ஜெபம் பண்ணலை? நம்முடைய நம்பிக்கை வந்து பொதுவாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறாரு, அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார்னா நம்ம எங்கேருந்தும் ஜெபம் பண்ணுவோம். கோயிலிருந்தும் ஜெபம் பண்ணலாம், வெளியே இருந்தும் ஜெபம் பண்ணலாம், தோட்டத்துலேருந்து ஜெபம் பண்ணலாம், கடற்கரையிலேருந்து ஜெபம் பண்ணலாம், பார்க்கிலேருந்து ஜெபம் பண்ணலாம், வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணலாம், எந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணலாம். ஏன்னா ஹீ இஸ் அவர் பர்சனல் காட். நம்ம எங்கே போனாலும் வேர் எவர் வி ஆர் கோயிங் தேர் ஹீ இஸ், அவர் அங்கே இருக்கிறார். நிறைய பேருடைய காட் எங்கே இருக்கிறாரு? கோயிலில் வந்து ஜெபம் பண்ணால் தான் நடக்கும்னு நினைக்கிறோம். காரணம் என்னவென்றால் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை? தேவனை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமருமையானவர்களே, விசுவாசத்தை முடிக்கிற அந்த வேலையை செய்யும்படியாக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுலுக்கு பக்தி இருந்ததா இல்லையா சொல்லுங்கள்? சவுலுக்கு பக்தி இருந்தது. தாவீதுக்கு பக்தி இருந்தா? தாவீதுக்கும் பக்தி இருந்தது. இப்போ சவுல் வந்து பக்திக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. நம்ம பைபிளில் படிக்கிறவள இப்போ தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்களெல்லாம் சவுல் செய்கிறத பார்க்குறோம். ஆனாலும் சவுல் வந்து ஒரு பக்திமானா இல்லையா? பக்திமான் தான். அதனால தான் வழிபடுகிறான், பலியிடுகிறான், நிறைய காரியங்கள் செய்கிறான். ஆனால் அந்த சவுளுடைய பக்திக்கும் தாவீதுடைய பக்தி என்ன டிஃப்ரென்ஸு? சவுலிடத்திலும் பக்தி இருக்குது, ஆனால் ஒரு சேலஞ்சு வருது, ஒரு நெருக்கடி வருது. நெருக்கடி வந்த உடனே அந்த கோலியாத்துங்கிறவன் வந்து சவால் விடுறான். அந்த சவால் விட்ட உடனே இந்த பக்திமானுக்கு என்ன நடக்குது பாருங்க. யாருக்கு? சவுலுக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பக்திமானுக்கு என்ன நடக்கிறது? அவன் பயந்து கலங்குகிறான். Even though he is so godly, he was so afraid. இவன் ரொம்பவும் பக்திமான் தான், பக்தி இல்லாதவன் இல்லை. அதனால் நிறைய காரியம் செய்கிற பொழுது எல்லாம் வழிபாடு அதெல்லாம் பண்ணிட்டு தான் செய்வான். ஆனால் பயப்படுகிறான். காரணம் என்னன்னு சொன்னால், சவுல் பக்திமானாக இருந்தான், ஆனால் தன்னுடன் தேவன் இருக்கிறதை குறித்த நிச்சயம் இல்லாமல் இருந்தான். தன்னுடைய வாழ்விலே தேவன் இருக்கிறவர் பார்க்கவில்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே சாப்டரில் 32ஆம் வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள். அவர் தான் தாவீது. என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 சாமுவேல் 17:32. இவன் நிமித்தம் ஒரு தினம் கலங்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு ராஜா பயப்படுறான், ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுறான்? தைரியமாக பேசுகிறான். என்ன? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? இவன் பக்தி உள்ளவன், அவன் தேவனை உடையவன். இவனிடத்திலிருந்து தேவ பக்தி, அவனிடத்திலிருந்து தேவ பிரசன்னம். தேவ பக்தி இருந்தாலும் அது பொதுவானதாக இருக்கிறபடினால நிச்சயமாக ஆண்டவர் தனக்கு ஒரு நன்மை செய்வான்னு அவன் நம்ப முடியலை. ஆனால் தாவீதிடத்தில் பார்க்கும்பொழுது God was his personal God. அவர் தேவன் அவருக்கு ஒரு நேரடியான தொடர்புடைய ஆண்டவராக இருந்தார். அதனால் அவன் தைரியமாக தான் கோலியத்தை சந்தித்தான்.
அருமையுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இன்றைக்கி நம்மள அநேகர் என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு ஜப கூட்டத்துக்கு போவோம், ஒரு உபவாச கூட்டத்துக்கு போவோம், ஏதாவது ஒரு ஊழியக்காட்ட போவோம், வல்லமை உள்ள ஊழியக்காட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆசீர்வாதங்களை தேடி போகிறாங்க, பிரச்சனை விடுதலை தேடி போகிறாங்க. ஆனால் பைபிள் இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ரெமெடிஸ் சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு பர்சனலாக கொடுக்கப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணார் தெரியுமா? நீங்கள் வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம் மை ஃபாதர் வில் கிவ் டு யூ. நீங்கள் என்ன என் நாமத்தில் கேட்டாலும் பிதா கொடுப்பார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஐயா நீங்கள் எங்களுக்காக கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். கத்தோலிக்க மதத்துக்கும் புராட்டஸ்டன்ட் மதத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கேத்தலிக் ஃபெய்த்துக்கும் ப்ராட்டஸ்டன்ட் ஃபெய்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ப்ராக்டிக்கல் நிறைய இருக்குது. கேத்தலிக்ஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் செயின்ஸ் வச்சுருக்கிறாங்க. செயின்ஸ்னா யார்? புனிதர்கள். அவங்க ஒரு செட்டப் புனிதர்கள். அவங்கள வச்சுட்டு இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இவர்கள் பேரை நீங்கள் என்ன செய்யுங்க, அச்சிஸ்டர் அருளப்பரே, ராயப்பரே, மெய்யப்பரே அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒவ்வொரு ஆட்களுடைய பேரில், இல்லைன்னா அருள் இந்த மாதிரியே சரஸ்வதி மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இப்படி அவங்க செயின்ஸ்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லி கொடுப்பாங்க அவருடைய புனிதர்களுடைய பேரில். நம்ம ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கம் என்ன மார்க்கம் தெரியுமா? சீர்திருத்த மார்க்கம். மார்ட்டின் லூத்தர் வழியாக இந்த மாதிரி கேத்தலிக்ஸ் பின்பற்ற விதமெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ராட்டஸ்ட் பண்ணி தான் ப்ராட்டஸ்டன்ஸ் வந்தது. ப்ராட்டஸ்டன்ட் எதிர்க்கிறவங்க. ஆனால் இந்த ப்ராட்டஸ்டன்ட்ல இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் புனிதர்கள். நமக்கு ஊர்வட்ட புனிதர்கள். எல்லா ஊர்லேயும் நமக்கு புனிதர் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், கிராமங்களில் எல்லா இடங்களும் புனிதர். நாம் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? நாட் லைக் கேத்தலிக்ஸ். நம்ம என்ன பண்ணுறது? திருச்சியில் இருக்கிற எங்கள் ஊழியக்காரரே, வாசல் வைத்திருக்கிற ஊழியக்காரரே, தோட்டம் வைத்திருக்கிற ஊழியக்காரரே, கோபுரம் வைத்திருக்கிற ஊழியக்காரரே, அரங்கம் வைத்திருக்கிற ஊழியக்காரரே, மையம் வைத்திருக்கிற ஊழியக்காரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நமக்கு கஷ்ட நஷ்டம் பிரச்சனை வந்தால் எங்கே ஓடுறோம்? ஏதாவது ஒரு ஜபக்கூட்டம் நோக்கி தான் ஓடுறோம். என்ன அர்த்தம்? கத்தோலிக்கர்கள் குறிப்பிட்ட ஒரு செட்டப், ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கிறான். நமக்கு ஊறுபட்ட புனிதர்கள். நாம் நம்மை தவிர எல்லாரையும் நம்புவோம். நம்முடைய ஜபத்தை தவிர எல்லாருடைய ஜபத்தையும் நம்புவோம். நம்முடைய ஆவிக்குரிய வல்லமையை தவிர வேறு எல்லாருடைய வல்லமையும் நம்புவோம். ஆனால் இந்த கலாச்சாரத்தை எல்லாம் பைபிள் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லலைன்னு நாம் இன்றைக்கி சொன்னால் யாரும் நம்ப போகிறதும் கிடையாது. நான் சொல்கிறத நீங்களும் நம்புவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லவே இல்லை. ஏன்னா நிறைய இடங்களில் சொல்லிட்டேன், நம்புறது மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியலை. வேதத்தின் அடிப்படையில் சில நம்பிக்கைகளை சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். கிறிஸ்தவம் என்ன சொல்கிற? நீ கிறிஸ்துவை உடையவராக இருந்த தேவனுடைய பிள்ளை. எங்கள் அப்பங்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு நான் எதுக்குங்க ஊர் ஊராக ஓடணும்? ஏன் ஓடுறேன்? தப்பு கிடையாது. என்ன கன்ஃபர்ஸ் பண்ணுறோம்? ஐயா என்கிட்ட ஏசு இல்லை, எங்ககிட்ட காட் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கிறாரு, உங்ககிட்ட தான் ஒரு கான்ட்ராக்ட் பேசியிருக்காரு, உங்கள் வழியாக தான் எதுவாக செய்கிறது மாதிரி இருக்குது. அதனால் எங்களுடைய வியாதிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எங்களுடைய வியாபாரம் தலைக்கு எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்கு வேலை கிடைக்க ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிற ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு ஒரு புதிய வீடு கிடைக்கிற ஜெபம் பண்ணுங்கன்னு எல்லாம் அங்கேயே போகிறோம். என்ன கன்ஃபெஷன்? இன்டெரக்ட்லி என்ன பண்ணுறோம்? எங்ககிட்ட ஆண்டவர் இல்லவே இல்லை, இருந்தால் நாங்கள் எங்கே வர போகிறோம்? எங்ககிட்ட இயேசு இல்லவே இல்லை. தேவன் கொடுத்த இயேசு காலி, ஸ்டாக் முடிஞ்சு போச்சு. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் இயேசு. தேவன் தந்தளினார் பைபிள் சொல்லுது. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக், நம்மகிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கிறார். நீங்கள் தான் குத்தகை எடுத்து வச்சுருக்கிறீங்க. அதனால் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா அப்படி கேட்குறோம். ஆனால் கிறிஸ்துவை உடையவளாக இருந்தால் இந்த பிரச்சனை இல்லவே இல்லை. ஆக இந்த பக்தியை வைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நமக்கு சேலஞ்சஸ் வருகிற பொழுது, சவால் வருகிற பொழுது தனித்து நின்று நாம் எதிர்க்க முடியாது. தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய வேண்டும்? பிரசன்னத்தை பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தனிமை உணர்வு இல்லை. we don't have any loneliness. எங்கே இருந்தாலும் நாங்கள் தான் இருக்கிறேன்னு சொல்வார். ஆபிரகாமோடு தேவன் இருந்தார். ஒரு நெருக்கடியான சூழலை ஆபிரகாம் சந்தித்த பொழுது ஆபிரகாமத்தில் ஓடோடி வருகிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுவோம், ஆபிரகாமே டோன்ட் பி அஃப்ரைட், நான் உங்க கூட தான் இருக்கிறேன் சொன்னாரா சொல்லலையா? அது பக்தி அல்ல, கிறிஸ்துவை அவனுடைய தேவனை உடையவனாக இருக்கிறான். யோசுவா கலங்குகிறான், திகைக்கிறான். யோர்தானை எப்படி கிராஸ் பண்ணி போகிறது தெரியலைன்னு ரொம்பவும் அவன் டிஸ்டர்பாக இருக்கிறான். ஓடி வர்றாரு. யோசுவாவே கலங்காதே, திகையாதே, ஒருவன் உனக்கு முன்பா எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னோட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நீ போகும்போதெல்லாம் நான் உன்னோட வருவேன். நான் உன்னை விலகுவது மேலே உன்னை
கைவிடுவதும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு உடைஞ்சு போய் கொண்டிருக்கிற கப்பலில், எந்த நம்பிக்கை வாய்ப்பு இல்லாத ஒரு கப்பலில் அவர் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார். கப்பல் பீஸாக உடைஞ்சு போயிட்டே இருக்குது, மழை ஓயாமல் கொட்டிக்கிட்டே இருக்குது, சூரிய வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது, 14 நாளாக கூட இருக்கணும், யாரும் சாப்பிடவில்லை. அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27 மத்தேயுவினுடைய 24 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுலே பயப்படாதே. இதான் பர்சனல் காட். தேவ பக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறதல்ல, தேவனை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், தேவ உறவை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், யோசுவோடு தேவன் இருந்தார், மோசேயோடு தேவன் இருந்தார், தாவீதோடு தேவன் இருந்தார், அப்போஸ்தலனாகிய பவுலோடு தேவன் இருந்தார். அதுதான் பக்தி. வெறும் பிரமாண பக்திகளை வைத்துக் கொண்டிருப்பதல்ல, வெறும் பைபிள் பக்தியை வைத்துக் கொண்டிருப்பதல்ல, பிரசன்ன பக்தியை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த விதமாக வாழுகிற பொழுது ஒருபோது நமக்கு தனிமை இல்லவே இல்லை. எந்த சூழலில் இருந்தாலும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போஸ்தலர் 18 மத்தேயுவினுடைய 9-10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதுக்கு மேல் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாரும் எதிர்க்கிறாங்க, ஊரை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலைமை. போதும், இந்த ஊரில் ஊழியம் பண்ணதே போதும், நான் போயிடுறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தூங்குறாரு. கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, பவுலே பயப்படாதே, ஐ எம் வித் யூ, நான் உன்னோட இருக்கிறேன், இதே ஊரில் நீ கன்னியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஊரில் தொடர்ந்து வருஷக்கணக்கில் ஊழியம் பண்ணுறாரு. அப்போது வாழ்க்கையில் எத்தனை மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் தனிமை உணர்வு என்பது அவர்களுடைய ஐக்கியத்தினால் போகாது. நீ நிறைய கணவர்களோடு தான் மனைவி வாழ்கிறாங்க, ஆனால் மனைவி தனித்திருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பிள்ளைகளோட மனைவியோட வாழ்கிறாங்க, கணவர்கள் தனித்திருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அதை இன்ஸ்பிரிட் தே ஆர் எலோன், தாங்கள் தனித்திருப்பதாக உணர்கிறார்கள். கிறிஸ்துவோடு வாழுகிற பொழுது வாழ்க்கையோட எல்லா அப் அண்ட் டவுன்ஸ்லையும் நான் உன்னோடு இருக்கிறேன். வியாதியா, துன்பமா, கஷ்டமா, கவலையா, பிரச்சனையா, மனப்போராட்டமா, வாழ்க்கையில் கடந்து செல்ல முடியாத திகைக்கின்ற சூழல் வருகிறதா, எந்த சூழலில் இருந்தாலும் அவர் வந்து சொல்லுவார், நான் இங்கே தான்ப்பா இருக்கிறேன், ஒன்றுக்கும் பயப்படாத, உங்களோட தான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றிலும் சூழ்நிலைகளை நீ பார்த்து கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம். ஆக 3 ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, கிறிஸ்துவை உடைய கிறிஸ்துவலாக வாழாவிட்டால் விடுதலை பெற வேண்டிய அந்த அனுபவம் இன்னொரு அடிமைத்தனமாக மாறிவிடும். ஆக பாவ அடிமைத்தனத்திலிருந்து மட்டுமல்ல, பக்தி அடிமைத்தனம் நாம் விடுதலையாக வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்து நம்முடன் இருந்தால் நம்முடன் இருக்கிற கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் வாழ்வோம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக எங்கும் செல்ல தேவையில்லை, யாரையும் கேட்க தேவையில்லை. நம்முடன் இருக்கிற ஆண்டவரே நமக்கு போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் போதுமானவராக இருப்பார். என் ஜெபத்தை கேட்பார், என் விசுவாசத்தை அங்கீகரிப்பார், என் நம்பிக்கைக்கு அவர் நன்மையை செய்வார். மூன்றாவதாக, வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் வரலாம், வளைவு நலிவுகள் வரலாம், உயர்வு குறைவுகள் வரலாம். என்ன வந்தாலும் மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லா சூழலையும் நீ கடந்து செல்லுவாய், எல்லா நெருக்கடிகளையும் கடந்து செல்லுவாய், எல்லா சோதனைகளையும் கடந்து செல்வாய். உன்னை கடந்து போக வைப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். அந்த நம்பிக்கை தருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பக்தியை நாம் பெற்றுக்கொள்ள தான் ஆண்டவர் அளிக்கிறார். இந்த ஆவிக்குரிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை சோதித்து பார்ப்போம். இல்லை என்றால் இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை எனக்கு வெறும் கிறிஸ்தவ பக்தி அல்ல, எனக்கு கிறிஸ்துவே வேண்டும். பொதுவான ஒரு பக்தி அல்ல, பிரமாண பக்தி அல்ல, பிரசன்ன பக்தி. என்னுடன் இருப்பவராக நான் உம்மை காண வேண்டும். என்னுடைய வாழ்வினுடைய எல்லா சூழல்களிலும் நான் உம்மை பார்க்க வேண்டும். என்னுடன் இருப்பவராக நான் நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரயாணத்தை தொடர்ந்து உற்சாகம் தொடர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துக்காக, ஒரு கோயிலுக்காக கொடுக்கப்பட்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்குள் கோயிலாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் தங்குவதற்காக கொடுக்கப்பட்டவர், நம்மோடு வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டவர். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமாக வாழ வைத்து இந்த உலக சூழல் எல்லாவற்றிலும் நமக்கு ஆதரவளித்து நித்தியத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக கொடுக்கப்பட்டவர். அந்த கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறாரா? அந்த கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்முடைய பக்தி நமக்கு அடிமைத்தனமாக மாறிவிடும். நாம் நிறைய காரியங்கள் செய்து பலனடையாமல் இருப்போம். ஆனாலும் பக்தியை விட முடியாத ஒரு அடிமைத்தனம் இருக்கும். பக்தியிலும் பலனில்லை, பக்தியை விட்டாலும் அதை விட முடியவில்லை. அது ஒரு அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மகனே மகளே, உனக்குள் நான் வாழ விரும்புகிறேன், உன்னுடன் நான் வாழ விரும்புகிறேன்.
உன்னுடன் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னுடன் இருந்து உன்னை இந்த உலகத்தில் நான் ஒரு சாட்சியாக நிறுத்த விரும்புகிறேன். உன்னுடன் இருந்து இந்த உலக பிரயாணத்திலே உன்னை நடத்தி நித்தியத்தில் நான் சேர்க்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் மறுபடியும் நமக்கு அந்த அழைப்பை தருகிறவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் நமக்குள் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் இருக்கிற அடையாளங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? பாவத்தை ஜெயிக்கின்ற ஒரு அடையாளம், பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு அடையாளம், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு அடையாளம், நித்தியத்தை குறித்த ஒரு நிச்சயத்தோடு இருக்கிற அடையாளம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கையின் அடையாளம் இவைகள் இருக்கிறதா என்பதை நான் சோதித்து பார்ப்போம். இல்லை என்றால் இந்த மாலை வேளையிலும் நம்மை தாழ்த்தி ஆண்டை சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விற்குள் ஆண்டவர் வர வேண்டும். நம்முடைய ஆலயங்களில் இருக்கிற ஆண்டவராக அல்ல, கோயில் இருக்கிற ஆண்டவராக அல்ல, ஜபக்கூட்டங்களில் இருக்கிற ஆண்டவராக அல்ல, நமக்குள் நம்முடன் இருக்கிற ஆண்டவராக அவரை பெற வேண்டும். அப்பொழுதுதான் பாவத்திலிருந்து விடுதலை அடைவோம், பரிசுத்த வாழ்வை நாம் சுதந்திரிப்போம், நித்திய வாழ்விற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். இந்த நிரந்தரமற்ற உலகத்தினுடைய எல்லா சூழல்களிலும் நம்முடன் இருக்கிறவராக ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடும் தைரியத்தோடு நாம் நிச்சயத்தோடு பிரயாணத்தை தொடருவோம். அந்த விதமாக ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன், கண்போன போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன ஆடாம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாக்கியம் மேந்திடுமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாக்கியம் மேந்திடுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த இரவிலும் எங்களோடு பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் எந்தெந்த விதங்களே பக்தி செலுத்துகிறோம் என்பதல்ல, நீர் எங்களுடன் தங்குவதற்காக வந்தீர், எங்களுடன் தங்கி எங்களை பரிசுத்தவான்களாக நிறுத்த வந்தீர், நீர் எங்களுடன் தங்கி எங்களுடைய வாழ்வுடைய எல்லா சூழல்களையும் கடந்து போகும்படி கிருபை கொடுக்க வந்தீர், எங்களை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்த வந்தீர். உம்மை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய பக்தி பயன் தராது என்று சொல்லிக் கொடுத்தீர் ஆண்டவரே. எவ்விதத்திலாக நாங்கள் உம்மை எங்களுக்குள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும் என்று எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் மூலமாக மீண்டும் ஒரு முறை நினைப்பூட்டினீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திப்பீராக. வெறும் கிறிஸ்தவ பக்தியோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களோடு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை யோசித்து, அந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஆவிக்குறை காரியங்களை செய்தோமா என்பதை யோசித்து, இன்று தங்களை ஆராய்ந்து பார்த்து தங்களிடத்தில் கிறிஸ்து இல்லை என்று காண்பார்கள் என்றால் உம்மை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அவர்களுடைய இருதயங்களுக்கு தேவையாக இருப்பதை அவர் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்யும். நீர் அவர்களை வழிநடத்துவதற்கு அவர்களோடு வாழ வேண்டிய தேவை அவர் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்யும். அவர்களோடு வாசம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த நீர் போதுமானவராக இருப்பதை அவர்கள் அறியும்படியாக செய்யும். பாவ விடுதலை அடைந்து பரிசுத்தமான வாழ்வை சுதந்திரித்து இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக வாழ்ந்து வாழ்வினுடைய எல்லா சூழல்களிலும் உம்முடைய ஐக்கியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு வழி நடத்தும். தங்கள் பாவங்களை குறித்து மனம் உணர, இந்த வேளையில் தாங்கள் மனம் திரும்ப வேண்டிய நிலைமை உணர, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய
தங்களுடைய பாவ நிலைமை அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு தேவை உணர ஆண்டவர் வழிநடத்தும். உம்மை பெற்றுக்கொண்ட மக்களாக இந்த இடத்தில் திரும்பி செல்லும்படியாக அவர்களோடு நீர் பேசும், அவர்களுக்குள்ளே நீர் பிரவேசி அவர்களை வழிநடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவ நன்மை சுதந்திரித்துக் கொள்ள அவர்கள் உதவி செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.